எல்லாருக்கும் வணக்கம். நான் எதை பத்தி பேச போறேன்னா, எஃப்எம்சிஜி செக்டர்ல இருக்கிற பிஸ்கட் இண்டஸ்ட்ரி பத்தி பேச போறேன். பிஸ்கட் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா வந்து நம்பர் 1ல இருக்கு. வித் 30% மார்க்கெட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, பார்லே 21% இருக்கு. அப்புறம் வந்து மிஸ்ஸஸ் பெக்டர் 1% இருக்கு. ஐடிசி 11% இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல கம்பேர் பண்ணா கூட பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தான் டாப்ல இருக்கு. பட் ஆனால் ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலையோன்னு தோணுது. இப்போ என்னன்னா மார்க்கெட்ல இவங்க வந்து புதுசாக வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பெக்டர் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் growth எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் growth வந்து 22.6% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இவ்வளோ சின்ன ஷார்ட் டைம்லேயே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1000 மேலே இருக்கு. ஆனால் இது ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸஸ் பெக்டரும் பிரிட்டானியாவுக்கும் தான் அவங்க காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால மிஸ்ஸஸ் பெக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு என்னோட ரிசர்ச் சொல்லுது. இதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, ட்ரேடர்ஸும் சொல்றேன், இன்வெஸ்டர்ஸ்க்கும் சொல்றேன், இந்த ஸ்டாக்கை வந்து ரேடார்ல வச்சு வைங்க. ஒரு 2 to 3 மந்த்ஸ் பாருங்க இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ், நியூஸஸ், இந்த ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ், பிஸ்னஸஸ்லாம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்றதா இல்லை இன்வெஸ்ட் பண்றதான்னு யோசிக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி நல்லா தெரியும். ஏன்னா பிரிட்டானியா மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே மார்க்கெட் கேப்பே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் நம்பர் சொல்லுது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.